இன்றைய தேவார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். சகரியா தேவாலயத்தை கட்டும்போது பணியை செய்கிறபோது தம்முடைய சொந்த பலத்தை நம்பி செய்யாமல் தேவனுடைய ஆவியானவர்களின் வழிநடத்தலையும் வல்லமையும் நம்பி செயல்படுவதை இந்த வசனம் நமக்கு நினைவு ஊட்டுகிறது. நாம் நம்முடைய திறமைகள் அல்லது வலிமை கொண்டு பெரிய காரியங்களை செய்யலான்னு நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய இவற்றையெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. தேவனுடைய வல்லமையால் மட்டுமே செய்ய முடியும். தேவனுடைய ஆவியானவரால் மட்டுமே தடைகளை தகர்த்து எறிய முடியும். எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்பிய செருபாபேலுக்கு ஆவியானவரால் எல்லாம் நடப்பது போல நம் வாழ்க்கையிலும் ஆவியானவரால் எல்லாம் நடக்கப்படும். தடைகள் யாவும் நீங்கும். மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நம்முடைய பலத்தால் முடியாததை தேவன் அவருடைய பலத்தால் நம்மை தாங்கி வழிநடத்துவார். நாம் நினைக்கலாம் நம்முடைய சொந்த ஆள்பலத்தை கொண்டு எதையும் சாய்க்கலாம் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் கூறுகிறார். சூழ்நிலைகள் வழிகள் அடைக்கப்பட்டதாக நமக்கு தோன்றலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் தடைகளை நீக்கி போடுகிறார். இன்று நாம் நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் தேவனுடைய ஆவியானவர் நம் எல்லா காரியங்களிலும் நம் கூட இன்று வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வதித்தோம்டே ஜெபிக்கிறோம். கூடிய காலை ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க, தேவையை சந்திங்க. ஆண்டவரே, அந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற அந்த போரை கர்த்தர் முடிவுக்கு கொண்டுபடியாக ஜெபிக்கிறோம். ரஷ்யா, உக்ரைன் தேசத்தில் போரை கர்த்தர் முடிவுக்கு கொண்டுபடியாக ஜெபிக்கிறோம். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வீட்டில் வாசிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சித்தம் நிறைவேற முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த கால வேளை நீ பெரியவன், நான் மணி விலைக்கு இந்த போரை கர்த்தர் முடிக்க கொண்டு விட முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையை சந்திங்கப்பா. ஆசிரியங்க, வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்க. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த முடியாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.